அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மார்கழி வளர்பிறை பஞ்சமி என்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மார்கழி மாதத்தில் வரும் அனைத்து திதி நட்சத்திரங்களும் சிறப்பானது என்றாலும் இந்த மாதத்தில் வரும் பஞ்சமி திதி மிக சிறப்புக்குரியதாகும். இந்த நாளில் வராகியை வழிபடுவதுடன் பெருமாளை எளிமையான முறையில் வழிபட்டால் திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும், நன்மைகள் பலவும் நடக்க துவங்கும். மார்கழி வளர்பிறை பஞ்சமியில் வீட்டிலேயே எளிமையான வழிபாட்டின் மூலமாக பெருமாளின் அருளை பெற முடியும். என்ன வழிபாடு, அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். திதிகளில் 5வது திதியாக வரும் பஞ்சமி வராகியம்மன் வழிபாட்டிற்குரியதாகும். பஞ்சமி திதியில் வராகியை வழிபடுவதால் எதிரிகளுடைய தொல்லை விலகும். கடன் தொல்லை உள்ளிட்டவை வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள், கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அவை விலகிவிடும். வராகி அன்னையின் பாதங்களை சரணடைந்தால் துயரங்களை விரட்டி வெற்றி, மகிழ்ச்சி உள்ளிட்ட அனைத்து குணநலன்களையும் அருள்வார். மற்ற மாதங்களில் வரும் பஞ்சமி திதியை விட மார்கழி மாதத்தில் வரும் பஞ்சமி திதி மிக மிக சிறப்புக்குரியதாகும். ஏனென்றால் பரம்பொருள் பெருமாளுக்கு உகந்தது. இந்த ஆண்டு மார்கழி வளர்பிறை பஞ்சமி திதி மாபெரும் சிறப்புக்குரியதாக இருக்கின்றன. முழுமையாக பஞ்சமி திதி மார்கழி மாதம் என்பதனால் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வழக்கமான மார்கழி வழிபாட்டுடன் பஞ்சமி வழிபாட்டையும் செய்து விடுவது சிறப்பு. பொதுவாக பஞ்சமி என்று வராகியின் அருளால் நம்முடைய துன்பங்கள் விலக தேங்காயில் நெய் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பு மிக்கது. அதோடு ஒரு எளிய வழிபாட்டினம் செய்வதனால் வாழ்க்கையில் வராகியம்மனுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைப்பதுடன் பரம்பொருள் பெருமாள் அவர்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும். பஞ்சமி நாளில் வீட்டில் பூஜை அறையில் ஒரு இலையில் அரிசி பரப்பி வைத்து அதன் மீது தேங்காயில், அதாவது சுத்தபத்தம் இரு சமமாக தேங்காயுடைய முடிகள் நீக்கிவிட்டு தேங்காயை இரு சமமாக உடைத்து கொண்டு நெய் ஊற்றி 2 விளக்குகளை ஏற்ற வேண்டும். வராகிக்கு பிரியமான மாதுளம் முத்துக்களை உதித்தோ, சக்கர வெள்ளிக்கிழங்கை படைத்தோ அல்லது தயிர் சாதம் நெய்வேத்தியமாக படைத்தோ வழிபடலாம். அதோடு ஆண்டாளுக்கு விருப்பமான சர்க்கரை பொங்கல் செய்து படைக்கலாம். இதுவும் நெய்வேத்தியமாக படைக்க முடியாது என்பவர்கள் எளிமையாக ஒரு தேங்காயை உடைத்து துருவி அதோடு நாட்டு சர்க்கரை கலந்து படைப்பது என்பது சிறப்பு மிக்கது. தேங்காய் துருவலில் சர்க்கரை கலந்து நெய்வேத்தியமாக படைப்பது ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் பல காலமாக மிகவும் பிரபலமாக உள்ள நெய்வேத்தியமாகும். 108 திவ்ய தேசங்களில் முதன்மை திவ்ய தேசமாகும். பூலோக வைகுண்டம் எனும் அடியார்களால் போற்றப்படும் கோவிலாக இருக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ரங்கநாதருக்கு விருப்பமான நெய்வேத்தியமாக படைக்கப்படும் சர்க்கரை கலந்த தேங்காய் துருவல் படைத்து வழிபட்டால் ரங்கநாதரை விரும்பி அவரது திருஷ்டியை அடைந்த ஆண்டாலும் ஓடி வந்து அருள் செய்வார்கள். அதேபோல் வராகியும் அவளை முழு மனதோடு சரணடைந்தால் நம்மை காக்க ஓடோடி வருவாள் என்பது ஐதீகமாகும். இவர்களின் அருளை நிறையும் இடத்தில் குலதெய்வம் தானாக வந்து நம்முடைய குடிகொள்ளும். இந்த எளிமையான பஞ்சமி வழிபாட்டினை மார்கழி மாதத்தினால் செய்வதனால் வீட்டில் இருக்கும் துன்பங்கள், சுபகாரியங்கள், தடைகள் விலகி திடீர் பணக்கார யோகம் உண்டாகும். உடனடியாக திருமணம் நடைபெறும். உடனடியாக ஆண் குழந்தை பிறக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. சுபகாரிய தடைகள் நீங்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். செல்வ நிலை உயரும். வீட்டில் இதுவரை எப்படிப்பட்ட துன்ப நிலை இருந்தாலும் அது இனி படிப்படியாக மாறும். நம்பிக்கையுடன் மனதார வராகியம்மனையும் பெருமாளையும் வேண்டிக் கொண்டு இந்த வழிபாட்டினால் செய்தனால் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக அனைத்து கடன் பிரச்சனைகளையும் தீர இந்த பஞ்சமியில் வழிபடுவது என்பது மாபெரும் சிறப்பு மிக்கது. பஞ்சமி என்றாலேயே நாம் சட்டென வருவது கருட பஞ்சமி மற்றும் சுப பஞ்சமி. அனைத்து பஞ்சமியும் இருக்கிறது. பெருமாள் கடுகாழ்வார் மீது அமர்ந்து வீதி உலா வரும் சூட்சமும் அடங்கியுள்ளது. கோவிலுக்கு வர இயலாதவர்கள் பக்தர்களுக்கு அங்கெல்லாம் இருக்கும் நாடி அருள் புரிய இறைவன் வருகிறார் என்பதற்கான சூட்சமே இதுவாகும். இந்த கருட பஞ்சமியின் முக்கியத்துவம். பஞ்சமி நாளில் கருடரையும் நாகத்தையும் வழிபடுவதனால் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் என்பது ஐதீகமாகும். தமிழ் மாதம் ஒவ்வொன்றிற்கும்
ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. அந்த வகையில் இப்பொழுது நாம் மார்கழி மாதத்தில் இருக்கிறோம். மார்கழி மாதத்தை பீடை மாதம் என்றே கூறியிருப்பார்கள். அதனை சுபகாரியங்களுக்கு ஒதுக்குவார்கள். ஆனால் உண்மையில் அது பீடை மாதம் அல்ல, அதனை பீடுடைய மாதம் என்று கூறுவார்கள். பீடுடைய மாதம் என்றால் சிறப்புகளுடைய மாதம் என்று பொருள். இந்த மாதம் தேவர்களுக்கு விடிய காலை பொழுதாகும். அவர்கள் பிரம்ம முகூர்த்த காலம்தான் நமக்கு மார்கழி மாதமாகும். இந்த மாதம் இறை வழிபாட்டிற்கு மிக உகந்ததாக சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் தேய்பிறை பஞ்சமி. பஞ்சமி வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பொதுவாக வியாழக்கிழமை வரும் பஞ்சமியை குபேர பஞ்சமி என்று கூறுவார்கள். குபேரன் நிதி அதிபதிகள், அவருக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை ஆகும். வளர்பிறை பஞ்சமி நாம் வேண்டி வழிபாடு செய்யலாம். தேய்பிறை பஞ்சமி நமது கஷ்டங்களை நீக்கவும் செல்வம் பெறுவதில் இருக்கும் தடைகள் நீக்கவும் வழிபாடு செய்வது நல்லது. பஞ்சமி வழிபாடு வராகி அன்னைக்கு உகந்த நாளாகும். முக்கியமாக பஞ்சமியை முக்கியத்துவம் புரிந்த நாளாக பார்க்கப்படுகிறது. பஞ்சமியானது மாபெரும் சிறப்பம்சம் மிக்க ஒரு நன்னாளாகும். வியாழக்கிழமை மதியம் 1 மணிக்கு பஞ்சமி திதியானது பிறக்கிறது. முக்கியமாக மதியம் 1:59 வரை இந்த பஞ்சமி திதி இருக்கிறது. இந்த மூலம் முக்கியத்துவமாக பொதுவாக நாம் அனுபவிக்கும் இன்பம் துன்பம் 2 பணத்தையும் பிரதானமாக வைத்தே இருக்கும். பணப்பிரச்சனை தீர்ந்துவிட்டால் பாதி பிரச்சனைகள் தானாக தீர்ந்துவிடும். இந்த 2 பரிகாரத்தையும் ஒரு சேர சேர்ந்து செய்பவர்களுக்கு ஒருபோதும் பணத்தால் வாழ்வில் பிரச்சனையே வராது. முதலில் நீங்கள் குறிப்பிட்ட சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். நாம் அனுபவிக்கும் இன்ப துன்ப அனைத்திற்கும் ஆன்மீக மற்றும் ஜோதிட ரீதியாக நவ கிரகங்களே காரணமாகும். நாம் பிறக்கும் போதும் காணப்படும் கிரக நிலைகள் தான் நமது வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. நவ கிரகங்களை சாந்தப்படுத்துவதன் மூலம் நமது பாவ கர்ம வினைகள் நீங்குகின்றன என்பது ஐதீகம். நவ கிரகங்களுக்கு உரிய பொருள் நவதானியம். இவை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த நவதானியங்களை வாங்கி கொள்ளுங்கள். அதனை ஒரு தாம்பூலத்தட்டில் பரப்பிக் கொள்ளுங்கள். மாலை 7 மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். நவதானியம் பரப்பிய தட்டின் மீது அகல் விளக்கில் பஞ்சுதிரி போட்டு எண்ணெய் ஊற்றி கொள்ளுங்கள். பிறகு தீபம் ஏற்றி மனமுருக வேண்டி கடன் தீர பிரச்சனை வைத்தால் நிச்சயம் கடன் சுமை தீரும். தீபம் எரிந்து முடிந்த பிறகு மறுநாள் அந்த நவதானியங்களை எடுத்து காக்கை குருவிகளுக்கும் பசுமாட்டிற்கும் சாப்பிட கொடுத்து விடலாம். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்று பஞ்சமி திதியில் சிறப்பாக இருக்கும். இந்த திதியில் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். மார்கழி மாதம் என்பதால் வாசல் நன்றாக கோலமிட்டு 2 விளக்குகளை நிலைவாசல் முன் வைத்து விடுங்கள். பிறகு பூஜை அறையிலும் வழக்கம் போல விளக்கை ஏற்றி வழக்கமான பூஜை மேற்கொள்ளுங்கள். வராகியம்மன் விக்கிரகம் அல்லது படத்தை அலங்கரித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2ம் இல்லாதவர்கள் தீபம் ஏற்றி அதில் வராகியம்மனை ஆவாகனம் செய்து கொள்ளுங்கள். பிறகு ஒரு அகல் விளக்கு எடுத்து கொள்ளுங்கள். அதில் நெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு விளக்கு ஏற்றுங்கள். மனதார அம்மனை வணங்கி கொள்ளுங்கள். உங்கள் வேண்டுதல்கள் மற்றும் நியாயமான கோரிக்கைகள் அம்மன் முன் வைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நடைபெறும். ஓம் வராகி அன்னையை போற்றி எனும் மந்திரத்தை 108 முறை கூற வேண்டும். உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக பலிக்கும். வராகி வழிபாடு எந்த நாளிலும் செய்யலாம் என்றால் இறை வழிபாட்டிற்குரிய மாதமாக மார்கழி மாதத்தில் செய்வதன் மூலம் உங்களுக்கு பன்மடங்கு நன்மைகள் வந்து சேரும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.